திமுக வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள எம்பி கதிர் ஆனந்துக்கு காட்பாடி ரயில் நிலையத்தில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னையிலிருந்து காட்பாடிக்கு ரயிலில் சென்ற அவர் அதன் பின்னர் அண்ணா, அம்பேத்கர் ஆகியோரது சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கதிர் ஆனந்த் தனக்கு வழங்கப்பட்ட பணியில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என திமுகவின் பொதுச் செயலாளரும் தனது தந்தையுமான துரைமுருகன் கூறியுள்ளார் என்றும் அவரது அறிவுரையை பின்பற்றுவேன் எனவும் குறிப்பிட்டார். வழக்கறிஞர் சங்கங்கள் மிரட்டல் கருவிகளாக மாறினால் நீதி நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கை சிதையும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு கருத்து கூறியுள்ளது. நாகர்கோவிலைச் சேர்ந்த மணிகண்டன், ராணி உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் தங்கள் வழக்கில் வழக்கறிஞர்கள் ஆஜராக மறுப்பதால் வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரியும் அத்துமீறி நுழைந்து வீட்டை சேதப்படுத்திய வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, வழக்கறிஞர் சங்கங்கள் வழக்கறிஞர் தொழிலின் கௌரவத்தையும் சுதந்திரத்தையும் நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு என குறிப்பிட்டார். வழக்கறிஞர் சங்கங்கள் மிரட்டல் கருவிகளாக மாறினால் நீதி நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கை சிதையும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். ஓசூர் அருகே விடியல் விடுதியில் தங்கியுள்ள பெண்களின் தனியுரிமையை பாதுகாக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். வன்னியபுரத்தில் உள்ள தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்காக கட்டிக் கொடுக்கப்பட்டிருந்த விடுதியில் குளியலறையில் ரகசிய கேமரா வைத்து பெண்களை வீடியோ எடுத்ததாக புகார்கள் எழுந்தன. இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அன்புமணி வெளியிட்ட பதிவில், இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பெண்ணின் பின்னணியில் இருப்பவர்களை கண்டறிந்து சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதோடு பெண் தொழிலாளர்களின் காணொலி பரவியிருந்தால் அதை சமூக வலைதளங்களில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கும்படி அவர் அறிவுறுத்தியுள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த மதுவிலக்கை தமிழ்நாடு அரசு அமல்படுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த அவர், இந்த சம்பவம் மிகவும் கொடூரமானது என குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் பாதுகாப்பில் அரசு கூடுதல் அக்கறை எடுப்பது அவசியம் என்பதை இந்த சம்பவம் உணர்த்துவதாக எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அதிக மது அருந்துவதில் இந்தியாவிலேயே 2வது மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் 12 விழுக்காடு பேர் குடிநோயாளிகளாக உள்ளது கவலை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பணியிட மாறுதல் கலந்தாய்வு முடியும் வரை கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களை நேரடி முறையில் நிரப்புவதற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் அருள்ராஜ் உள்ளிட்டோர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் 218 கிராம நிர்வாக அலுவலர் காலி பணியிடங்களை நேரடியாக நிரப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் இதனால் இடமாறுதலுக்காக காத்திருப்பவர்களின் வாய்ப்பு பறிக்கப்படுகிறது எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. பணியிட மாறுதல் நடத்தாமல் நேரடி முறையில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, பணியிட மாறுதல் கலந்தாய்வு முடியும் வரை கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களை நேரடி முறையில் நிரப்புவதற்கு இடைக்கால தடை விதித்தார். இது தொடர்பாக வருவாய்த்துறை ஆணையர், பீகார் சட்டமன்ற தேர்தல் முதல்கட்ட வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. முதல் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த தொகுதிகளில் உள்ள 3.75 கோடி தகுதியான வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றிட 45,341 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2.25 லட்சம் அதிகாரிகள் தேர்தல் பணிகளை கவனிக்க உள்ள நிலையில் 2 லட்சம் துணை ராணுவத்தினர் மற்றும் பீகார் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பை உறுதி செய்வர். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சி கூட்டணியின் முதல்வர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் போட்டியிடும் ராகவ்பூர், மாநிலத்தின் துணை முதல்வரும் பாஜக தலைவர்களில் முக்கியமானவருமான சாம்ராட் சௌத்ரி போட்டியிடும் தாராபூர், தனி கட்சி கண்டு களத்தில் குதித்துள்ள தேஜ் பிரதாப் யாதவ் போட்டியிடும் மகுவா போன்றவை முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் முக்கியமானவை. பாஜகவில் அண்மையில் இணைந்த போஜ்புரி பாடகர் மைதிலி தாக்கூர் போட்டியிடும் அலிநகர் தொகுதியும் கவனிக்கத்தக்கது. அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்குவதற்கான திட்டங்களை தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உத்தரவிட்டுள்ளார். எனினும் அமெரிக்கா முதலில் சோதனைகளை நடத்தினால் மட்டுமே ரஷ்யா அதை செய்யும் என்றும் புட்டின் தெரிவித்துள்ளார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க அதிகாரிகளுக்கு விளாடிமிர் புட்டின் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த வாரம் பேசியிருந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் அணு ஆயுத சோதனைகளை அமெரிக்கா மேற்கொள்ள இருப்பதாக கூறியிருந்த நிலையில் ரஷ்யா இந்த நடவடிக்கையை தற்போது மேற்கொண்டுள்ளது. கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கும் மினிட்மேன் 3 ரக ஏவுகணையை அமெரிக்கா சோதனை செய்துள்ளதால் பதற்றம் நிலவுகிறது.
கலிபோர்னியாவில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து செலுத்தப்பட்ட இந்த ஏவுகணை 6760 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து இலக்கை துல்லியமாக தகர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வகை ஏவுகணை அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்கும் திறன் கொண்டதாகும். ரஷ்யாவின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அமெரிக்காவின் இந்த ஏவுகணை சோதனை பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவிலிருந்து நேரடியாக கச்சா எண்ணெய் வாங்குவதை அடுத்த மாதம் முதல் இந்தியா குறைத்துக் கொள்ளும் என கடல் வணிக சந்தை ஆய்வு நிறுவனமான கெப்லர் தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்படும் பற்றாக்குறையை சமாளிக்க அமெரிக்கா, கனடா, பிரேசில், மத்திய கிழக்கு, தென் அமெரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா ஆகிய பகுதிகளிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் இதனால் இறக்குமதி செலவுகள் அதிகரிக்கும் என்றும் அதன் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த அமெரிக்கா தொடர் நெருக்கடி கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. குஜராத்தின் நாதியாத் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சந்திர மந்திர் கோயிலில் தேவ் தீபாவளி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கோயில் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டதோடு பல்லாயிரக்கணக்கான விளக்குகளும் ஏற்றப்பட்டன. இதில் எண்ணற்ற மக்கள் கலந்து கொண்டு விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற வானவேடிக்கை நிகழ்வு அங்கு கூடியிருந்த மக்களின் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் அமைந்திருந்தது. ஸ்டார்லிங்க் நிறுவனத்தின் அதிவேக செயற்கைக்கோள் இணைய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள மகாராஷ்டிரா அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. மாநிலத்தின் தொலைதூர பகுதிகள் மற்றும் அணுகுவதற்கு கடினமான கிராமப்புறங்களில் அதிவேக மற்றும் நம்பகமான இணைய இணைப்பை வழங்குவதே இந்த ஒப்பந்தத்தின் இலக்காகும். ஸ்டார்லிங்க் போன்ற செயற்கைக்கோள் இணைய நிறுவனங்களின் வருகை நாட்டின் டிஜிட்டல் இணைப்பு இடைவெளியை குறைக்க உதவும் என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் நம்புகின்றனர். சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் செயல்படும் மைண்ட்க்ரோவ் டெக்னாலஜிஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் இந்தியாவின் முதல் வணிக ரீதியான உயர் செயல்திறன் கொண்ட உள்நாட்டு சிப்பை வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. செக்யூர் லாட் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சிப் நாட்டின் செமிகண்டக்டர் துறையில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. 700 மெகாஹெர்ட்ஸ் வேகத்தில் இயங்கும் இந்த சிப் ஸ்மார்ட் வாட்ச்கள், சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ஸ்மார்ட் மீட்டர்கள் மற்றும் இவி பேட்டரி மேலாண்மை அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு நவீன சாதனங்களுக்கு ஆற்றலளிக்கும் திறன் கொண்டது. அமேசானை தொடர்ந்து ஐபிஎம் நிறுவனமும் ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. ஏஐ வருகைக்கு பிறகு உலகம் முழுவதும் ஐடி துறைகளில் மிகப்பெரிய அளவில் பணிநீக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்நிலையில் ஐபிஎம் நிறுவனமும் 1000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்யப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு ஐபிஎம் தனது புதிய பவர் 11 சிப்களை அறிமுகப்படுத்தியது. இதனையடுத்து செலவுகளை குறைக்கவும் ஏஐ போன்ற புதிய சேவைகளை அதிகப்படுத்தும் முயற்சியாகவும் பணிநீக்க நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. டிசிஎஸ் நிறுவனத்தில் 4 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்த ஊழியர் தனக்கு ஊதிய உயர்வாக வெறும் 422 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்ட அவர், தொழில்நுட்ப ஊழியராக உள்ள தனக்கு இந்நிறுவனம் தரப்பில் இந்த ஆண்டுக்கான மாத ஊதிய உயர்வாக வெறும் 422 ரூபாய் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், தான் 4 ஆண்டுகளாக டிசிஎஸ் நிறுவனத்தில் பணியாற்றியது மிகவும் தவறான முடிவு என்றும் தெரிவித்துள்ளார். இந்த பதிவு வைரலான நிலையில் டிசிஎஸ் நிறுவனம் 80% ஊழியர்களுக்கு சம்பளம் திருத்தப்பட்டதாகவும், அதிக செயல்திறன் கொண்டவர்களுக்கு இரட்டை இலக்க சதவீதத்தில் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டதாகவும் விளக்கமளித்துள்ளது. துபாயில் உள்ள ஜூலுத் கஃபே உலகின் மிக விலை உயர்ந்த ஒரு கோப்பை காஃபியை 82,000 ரூபாய்க்கு விற்பனை செய்து புதிய சாதனை படைத்துள்ளது. இந்த காஃபி பனாமாவிலிருந்து வாங்கப்பட்ட அரிய நிரோ 7 கெய்ஷா வகை காஃபி கொட்டைகளால் தயாரிக்கப்படுகிறது. 20 கிலோ காஃபி கொட்டைகளை வாங்க ஜூலுத் கஃபே சுமார் 5 கோடி ரூபாய் செலவிட்டதாக தெரிவித்துள்ளது. இது காஃபி கொட்டைகளுக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட மிக அதிக விலை என கூறப்படுகிறது. இதற்கு முன்பு துபாயின் ரோஸ்டர்ஸ் கஃபே ஒரு கோப்பை காஃபியை 56,750 ரூபாய்க்கு விற்று சாதனை படைத்தது. தற்போது ஜூலுத் கஃபே அதனை முறியடித்து புதிய உலக சாதனையை பதிவு செய்துள்ளது. ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் பெருவுடையாருக்கு 1000 கிலோ அரிசியை கொண்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது வெங்காயம், தக்காளி, கத்தரிக்காய், மாங்காய், பூசணிக்காய் உள்ளிட்ட 500 கிலோ காய்கறிகளை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதேபோல கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலிலும் 100 மூட்டையை அரிசியை கொண்டு அன்னாபிஷேகம் செய்யப்பட்டது.
அனல் உருவாய் அமர்ந்தவனே அகிலமெல்லாம் காப்பவனே. திருத்தணி சதாசிவ லிங்கேஸ்வரர் கோயிலில் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சதாசிவ லிங்கத்திற்கு 25 கிலோ சாதம், பழங்கள் மற்றும் காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ஹொசூர் மௌனகுரு விநாயகர் கோயிலில் அன்னாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லிங்கரூப ஈஸ்வரனுக்கு பால், இளநீர் உள்ளிட்டவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் சாதம் மற்றும் காய்கனிகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தீப ஆராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல ராம்நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சோமேஸ்வரர் கோயிலிலும் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. ராமேஸ்வரம் ரகுநாதேஸ்வரர் கோயிலில் அன்னாபிஷேக பூஜை நடைபெற்றது. ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லிங்கத்திற்கு சாதம் மற்றும் காய்கறிகளை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்ட தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அரசங்குப்பம் கிராமத்தில் உள்ள காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோயிலில் மகா அன்னாபிஷேகம் மற்றும் தெப்பல் திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி சுவாமிக்கு மகா அன்னாபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து சுவாமி, அம்பாள், உற்சவமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் தெப்பக்குளத்தில் உள்ள தெப்பத்தில் எழுந்தருளி உலா வந்து அருள் பாலித்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமி கோயிலில் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. 350 கிலோ சாதம், காய்கறி மற்றும் பழங்கள் கொண்டு சித்தானந்த சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். விழுப்புரத்தில் வானில் தோன்றிய சூப்பர் மூன் காண்போரின் கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் அமைந்தது. பூமிக்கு மிக அருகில் நிலவு இருக்கும் போது சூப்பர் மூன் அல்லது ஃபீவர் மூன் என்று அழைக்கப்படும் நிகழ்வு ஏற்படுகிறது. அதன்படி பௌர்ணமி தினத்தில் விழுப்புரம் சூப்பர் மூன் தென்பட்டது. அப்போது நிலவு இயல்பை விட அளவில் பெரியதாகவும் பிரகாசமாகவும் காட்சியளித்தது. மாநில கல்விக் கொள்கையின்படி பாடத்திட்டம், கற்பித்தல் அணுகுமுறைகள் உள்ளிட்டவற்றை உருவாக்குவது குறித்து சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க புதிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழுவில் இஸ்ரோ தலைவர் நாராயணன், கிரிக்கெட் வீரர் அஸ்வின், இசைக்கலைஞர் சௌமியா உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இவர்களுக்கு மதிப்பூதியம், பயண கட்டணம், தங்குமிடம் வசதி ஆகியவை வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் பாதியிலிருந்து தேசிய கீதம் ஆரம்பித்த நிலையில் முதலிலிருந்து இசைக்குமாறு தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கேட்டுக் கொண்டார். கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் ஆட்டோமொபைல் டீலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் டிஆர்பி ராஜா பங்கேற்றார். நிகழ்ச்சியின் போது முதலில் தேசிய கீதமும் பிறகு தமிழ்தாய் வாழ்த்தும் இசைக்கப்பட்டன. தேசிய கீதம் பாதியிலிருந்து ஒலிக்கப்பட்டதை கவனித்த ராஜா முதலிலிருந்து இசைக்குமாறு சைகை காட்டினார். இதையடுத்து முதலிலிருந்து தேசிய கீதம் பாடப்பட்டது. இது தொடர்பாக நிகழ்ச்சி மேடையிலேயே பேசிய அவர் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் பிறகுதான் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். எப்பவுமே தமிழ்தாய் வாழ்த்து முதலில் இசைக்க வேண்டும், இறுதியில் தேசிய கீதத்தை இசைப்பதுதான் சரியான முறை. அதையும் இங்கே சரி செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையையும் இங்கே வைத்து விடுகிறேன். ஏன்னால் இதெல்லாம் தெளிவு பண்ணிடணும். எப்பவுமே
அதே மாதிரி இப்போ அவங்க சொதப்பினா கூட வந்து பாதியிலேருந்து தேசிய கீதத்தையோ அல்லது தமிழ் தாய் வாழ்த்தையோ நிச்சயமாக கண்டினியூ செய்யக்கூடாது. அது அப்படியே திருப்பி ரீப்ளே பண்ணாலும் பண்ணலாம் தவிர அறகுறையாக பாடக்கூடாது. அது எல்லாருமே அதை ஒரு பழக்கமாக வச்சுக்கணுன்ற ஒரு கோரிக்கையை முதலில் இங்கே வைக்கிறேன். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாதஸ்வர கலைஞருக்கு உடனடியாக சிகிச்சை மேற்கொண்டு மீண்டும் பழைய நிலைக்கே அரசு மருத்துவர்கள் மீட்டெடுத்தனர். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மருத்துவமனையிலேயே நாதஸ்வர கலைஞர் நாதஸ்வரம் வாசித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கோவிலூர் கிராமத்தைச் சேர்ந்த நாதஸ்வர கலைஞர் பாலசுப்பிரமணியனுக்கு திடீரென பக்கவாதம் ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். துரிதமாக செயல்பட்ட மருத்துவர்கள் நாதஸ்வர கலைஞர் பாலசுப்பிரமணியனை மீண்டும் பழைய நிலைக்கே கொண்டு வந்தனர். இந்நிலையில் மருத்துவ ஓய்வுக்கு பிறகு மருத்துவமனைக்கு வந்த பாலசுப்பிரமணியன் மருத்துவர்கள் முன்னிலையில் நாதஸ்வரம் வாசித்து நன்றியை தெரிவித்தார். ஒரு கால் செயலிழந்துருச்சு. 108 ஆம்புலன்ஸ் மூலமாக புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் வந்தோம். இன்னொன்று ட்ரீட்மெண்ட் ஸ்கேன் ஒன்று எடுத்தோம், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோடனே உடனே பார்த்துட்டு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு மருந்து ஒன்று செலுத்தினாங்க. அந்த மருந்து செலுத்தினோடனே 20 நிமிஷத்தில் இந்த கை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, காலும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது. அதன்படி காயத்திலிருந்து குணமடைந்துள்ள ரிஷப் பண்ட் அணிக்கு திரும்புகிறார். அவர் மீண்டும் துணை கேப்டன் பொறுப்பையும் ஏற்க உள்ளார். சுப்மன் கில் தலைமையிலான அணியில் ஜெய்ஸ்வால், KL ராகுல், சாய் சுதர்சன், தேவ்தத் படிக்கல், துருவ் ஜூரல், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். பும்ரா, நிதிஷ்குமார் ரெட்டி, சிராஜ், குல்தீப் யாதவ், ஆகாஷ்தீப் ஆகியோரும் அணியில் இடம்பெற்றுள்ளனர். ஆனால் முகமது ஷமி தேர்வு செய்யப்படவில்லை. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான டெஸ்ட் தொடர் வரும் 14ஆம் தேதி கொல்கத்தாவில் தொடங்க உள்ளது. தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இடம்பெறவில்லை. தென்னாப்பிரிக்கா ஏ மற்றும் இந்தியா ஏ அணிகளுக்கு எதிரான ஒருநாள் தொடர் வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. திலக் வர்மா தலைமையிலான அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலியின் பெயர்கள் இடம்பெறவில்லை. முன்னதாக சர்வதேச ஒருநாள் போட்டிகளுக்கு தயாராகும் வகையில் தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிரான தொடரில் இருவரும் விளையாடலாம் என்ற தகவல் வெளியாகியிருந்தது. ரஜினிகாந்தின் தலைவர் 173 படத்தை சுந்தர் சி இயக்க உள்ளதாக கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். கமலின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்கும் இந்த படம் 2027ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகிறது. இதுகுறித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் அறிவித்துள்ள கமல்ஹாசன், காற்றாய், மழையாய், நதியாய் பொழிவோம் மகிழ்வோம் என தனக்கும் ரஜினிக்கும் இடையேயான நட்பையும் மிக நிகழ்ச்சியாக வெளிப்படுத்தியுள்ளார். தலைவர் 173 திரைப்படம் மூலம் ரஜினியும் கமல்ஹாசனும் மீண்டும் இணைந்துள்ளதை இருதரப்பு ரசிகர்களும் கொண்டாடி வருகின்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் குளறுபடி நடப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி NR இளங்கோ, படிவத்தை கொடுத்த மறுநாளிலேயே திருப்பித் தருமாறு கட்டாயப்படுத்துகிறார்கள் என்றும், SIR பணிகளால் பல லட்சம் வாக்குகள் நீக்கப்படும் அபாயம் உள்ளது எனவும் கூறினார். தமிழகத்தின் சில மாவட்டங்களில் வாக்குச்சாவடி அலுவலர்களை மிரட்டி திமுகவினரே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கான படிவங்களை விநியோகிப்பதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீதரை சந்தித்து அதிமுகவினர் மனு அளித்தனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் கடந்த 97 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமேசானை தொடர்ந்து IBM நிறுவனமும் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. AI வருகைக்கு பிறகு உலகம் முழுவதும் IT துறைகளில் மிகப்பெரிய அளவில் பணி நீக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் IBM நிறுவனமும் 1000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்யப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாருதி நிறுவனம் இந்திய சந்தையில் 3 கோடி கார்களை விற்று புதிய சாதனை படைத்துள்ளது. முதல் 1 கோடி கார்களை விற்க 28 ஆண்டுகள் 2 மாதம் ஆனதாகவும், அடுத்த 1 கோடி கார்களை விற்க 7 ஆண்டுகள் 5 மாதங்கள் ஆனதாகவும், அடுத்த 1 கோடி கார்களை விற்க 6 ஆண்டுகள் 4 மாதங்கள் ஆனதாகவும் மாருதி சுசுகி தெரிவித்துள்ளது.
இந்த 3 கோடி கார்களில் ஆல்டோ கார்கள் அதிகபட்சமாக 47 லட்சமும், வேகன்னார் கார்கள் 34 லட்சமும், ஸ்விஃப்ட் கார்கள் 32 லட்சமும் விற்றிருப்பதாக மாருதி தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தற்போது 1000 பேருக்கு 33 கார்களே இருப்பதாகவும், எனவே இங்கு மிகப்பெரிய சந்தை வாய்ப்புகள் இனிமேல்தான் வரப்போவதாகவும் மாருதி தெரிவித்துள்ளது. மாருதி நிறுவனத்தின் முதல் கார் 1983ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி விற்பனையானது. இந்திய பொதுத்துறை வங்கிகள் கடந்த காலாண்டில் வரலாறு காணாத லாபத்தை பதிவு செய்துள்ளன. ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலாண்டில் அவற்றின் லாபம் 9 விழுக்காடு அதிகரித்து 49,456 கோடி ரூபாயாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பாரத ஸ்டேட் வங்கி மட்டும் 20,260 கோடி ரூபாய் லாபத்தை பதிவு செய்துள்ளது. மொத்தமுள்ள 12 பொதுத்துறை வங்கிகளில் பரோடா வங்கி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய 2 வங்கிகள் மட்டும் நஷ்டத்தை பதிவு செய்துள்ளன. பெண்களுக்கு பல்வேறு பெயர்களில் நிபந்தனையற்ற நிதியுதவி திட்டங்கள் தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இதற்காக ஆண்டுக்கு 1,70,000 கோடி ரூபாய் செலவிடப்படுவது தெரியவந்துள்ளது. இத்தொகை நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பில் 0.5% ஆகும். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தொகையின் பங்கு 0.2% இருந்த நிலையில் 0.5% உயர்ந்துள்ளது. PRS ரிசர்ச் என்ற நிறுவனத்தின் ஆய்வில் இது தெரியவந்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வழங்கும் தொகையை அசாம், மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் உயர்த்தியுள்ளன. மகாராஷ்டிரா அரசு இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியை குறைத்துள்ளது. தண்ணீர் மாசை AI தொழில்நுட்ப உதவியோடு உடனுக்குடன் மதிப்பிடும் ஒரு கருவியை கண்டுபிடித்தவருக்கு புகழ்பெற்ற ஜேம்ஸ் டைசன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. போலந்து நாட்டைச் சேர்ந்த பிலிப் பட்னி என்பவர் இந்த விருதை பெறவுள்ளார். தண்ணீரில் கலக்கும் 25 விதமான மாசுக்களை இக்கருவி உடனுக்குடன் மதிப்பிடும் என பிலிப் பட்னி தெரிவித்துள்ளார். உலகெங்கும் நீர்நிலைகளில் கழிவுநீர் கலப்பது அதிகரித்து வரும் நிலையில் அதை மதிப்பிட்டு நடவடிக்கை எடுக்க இந்த சாதனம் வெகுவாக உதவும் என கருதப்படுகிறது. மெட்ரோ ரயில்களில் சாதாரண சைக்கிள்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆரம்ப காலத்தில் மெட்ரோ ரயில் நிலையங்களிலிருந்து குடியிருப்புகளுக்கோ அலுவலகங்களுக்கோ செல்ல சைக்கிள்களை ரயில்களில் கொண்டு செல்ல முதல் வகுப்பு பயணிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. தற்போது மெட்ரோ ரயில்களில் பயணிப்போர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சைக்கிள்கள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை என கூறப்படுகிறது. அதே நேரம் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் 3 சக்கர வாகனங்களை மெட்ரோ ரயில்களில் வழக்கம் போல கொண்டு செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டில் 79,462 பேர் காசநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. காசநோயை தடுக்க மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி மருத்துவ பரிசோதனைகள், மருந்துகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஊட்டச்சத்தை மேம்படுத்த ஒவ்வொரு மாதமும் பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்படுகிறது. அரசு எவ்வளவு தடுப்பு நடவடிக்கை எடுத்தாலும் பல்வேறு காரணங்களால் பாதிப்பு தொடர்கிறது. இந்த ஆண்டில் இதுவரை 79,462 பேருக்கு காசநோய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை 11 மணி வரை 27 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்றத்துக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக இன்று 18 மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. முதலில் அதிகாரிகள் மட்டும் பங்கேற்ற மாதிரி வாக்குப்பதிவு நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதைத் தொடர்ந்து 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையின் கீழ் 50 லட்சத்திற்கும் அதிகமானோர் பெயர் நீக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெறுவதால் பீகார் தேர்தலை நாடே உன்னிப்பாக கவனித்து வருகிறது. பீகாரில் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர்களின் விழிப்புணர்வுக்காக வாக்குச்சாவடிக்கு அருகே கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அம்மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் வாக்குச்சாவடிக்கு அருகே பீகாரின் நாட்டுப்புற கலையான ஜிஜியா நடனம் நிகழ்ச்சியும் இடம்பெற்றுள்ளது. கையில் மண்பானையுடன் வாக்காளர் விழிப்புணர்வுக்காக கலைஞர்கள் ஆடி பாடினர். बरहम बाबा झिझिया बनलियै हो, बरहम बाबा झिझिया बनलियै हो, बरहम बाबा झिझिया
பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தனது வாக்கை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். தலைநகர் பாட்னாவில் உள்ள பாக்தியார்பூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு சென்ற நிதிஷ்குமார் தனது வாக்கை பதிவு செய்தார். வாக்களித்ததன் அடையாளமாக ஆட்காட்டி விரலில் மை வைக்கப்பட்டிருப்பதை காட்டியபடியே அவர் வாக்குச்சாவடியை விட்டு வெளியே வந்தார். லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகனும் ஜன்சக்தி ஜனதாதளம் கட்சி தலைவருமான தேஜ் பிரதாப் யாதவும் வாக்களித்தார். பகுவா தொகுதியில் போட்டியிடும் அவர் பாட்னாவில் தனது வாக்கை பதிவு செய்தார். ராஷ்டிரிய ஜனதாதள கட்சி தலைவரும் மகாகட்பந்தன் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் பாட்னாவில் உள்ள வாக்குச்சாவடிக்கு பெற்றோர் மற்றும் குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேஜஸ்வி நவம்பர் 14ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தேஜஸ்வியின் தந்தையும் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் நிறுவனருமான லாலு பிரசாத் யாதவ் பாட்னாவில் வாக்களித்தார். அவரது மனைவியும் முன்னாள் முதல்வருமான ராப்ரி தேவியும் அதே வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலில் போட்டியிடும் தனது மகன்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள் என கூறினார். தேர்தல் நடைமுறை பற்றி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி எழுப்பும் கேள்விகள் நியாயமானவை என்று ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் வாக்கு திருட்டு நடப்பதாக தேர்தல் ஆணையம் மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் 25 லட்சம் போலி வாக்காளர்கள் வாக்களித்ததாக ராகுல் காந்தி புதன்கிழமை குற்றம் சாட்டியிருந்தார். ராகுலின் குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு தான் ஆதரவளிப்பதாகவும் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். அதே நேரம் ராகுலின் தேர்தல் முறைகேடு குற்றச்சாட்டுகள் பீகாரில் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். பீகார் தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் வாக்களிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அதில் பீகார் தனது ஜனநாயக திருவிழாவின் முதல் கட்டத்தை கொண்டாடுகிறது என்றும் வாக்காளர்கள் அனைவரும் முழு உற்சாகத்துடனும் வாக்களிக்குமாறு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். முதல் முறையாக வாக்களிக்கும் இளம் நண்பர்களுக்கு மோடி வாழ்த்துக்களை கூறியுள்ளார். முதலில் வாக்களிப்பு, பிறகே சிற்றுண்டி என்றும் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது, பாமகவின் தலைவராக்கியது தான் செய்த இருபெரும் தவறுகள் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அன்புமணியின் செயல்பாடுகள் சரியாக இல்லை என்று குறிப்பிட்ட ராமதாஸ், பாமகவிற்காக ஓய்வின்றி உழைக்கும் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோரையும் அன்புமணி அவதூறாக பேசுவதாக வேதனையுடன் குறிப்பிட்டார். பாமகவில் பிளவு இருக்கிறது என மற்றவர்கள் நினைக்கும் அளவுக்கு அன்புமணி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். சில தவறுகளை அரசியலிலே நான் செய்ததுண்டு. ஒன்று, அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்தது. இரண்டாவது, கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை கொடுத்தது. குருநானக் ஜெயந்தியையொட்டி இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானில் உள்ள சீக்கிய குருத்வாராக்களில் வழிபடுவதற்காக சென்ற குழுவினரில் இந்துக்களை மட்டும் அந்நாட்டு அதிகாரிகள் திருப்பி அனுப்பிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அட்டாரி வாக எல்லை வழியாக 2000க்கும் மேற்பட்ட சீக்கிய யாத்ரீகர்கள் சென்ற குழுவில் சில இந்துக்களும் இருந்தனர். இந்து யாத்ரீகர்களை பேருந்திலிருந்து இறக்கிவிட்டு திருப்பி அனுப்பிவிட்டதாக அமர்சந்த் என்பவர் தெரிவித்துள்ளார். ரக்னோவைச் சேர்ந்த 7 இந்துக்களும் இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டு விட்டதாக அவர் கூறினார். புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலத்தில் சபரிமலையில் தங்கும் விடுதிகளின் ஆன்லைன் முன்பதிவுக்கான போர்ட்டல் திறக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மண்டல பூஜைக்காக வரும் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு டிசம்பர் 27ஆம் தேதி நடை அடைக்கப்படுகிறது. மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்படுகிறது. ஜனவரி 14ஆம் தேதி பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி தரிசனம் நடக்கிறது. பின்னர் ஜனவரி 20ஆம் தேதி நடை அடைக்கப்படுகிறது. 62 நாட்கள் நீளும் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலத்தில் சுவாமி தரிசனத்துக்கான முன்பதிவு ஏற்கனவே தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக சபரிமலையில் தங்கும் விடுதிகளின் முன்பதிவும் தொடங்கியுள்ளது. தினமும் 10,000 பேர் சபரிமலையில் தங்க வசதி செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக நவம்பர் 16 முதல் 20ஆம் தேதி வரை முன்பதிவு செய்யலாம். ஒவ்வொரு நாளும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு அடுத்தடுத்த நாளுக்கான முன்பதிவு துவங்கும் என திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது.
பருவநிலை பாதிப்புகளை தவிர்க்க உலக நாடுகள் பயனுள்ள எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி பிரேசில் நாட்டில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வினோதமான வகையில் போராட்டம் நடத்தினர். அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அர்ஜென்டினா பிரதமர் ஜேவியர் மலி, பிரேசில் அதிபர் லுலா டி சில்வா போன்ற தலைவர்களின் முகங்கள் கொண்ட பொம்மையை அணிந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். பருவநிலை மாற்ற பிரச்சனையை எதிர்கொள்வது குறித்த சர்வதேச மாநாடு பிரேசிலின் அமேசான் காடுகளை ஒட்டி இன்று தொடங்குகிறது. இந்நிலையில் இப்போராட்டம் நடைபெற்றுள்ளது. பீகார் தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா, ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி, இந்துஸ்தான் அவம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி 28 இடங்கள், இந்துஸ்தான் அவம் மோர்ச்சா 6, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா 6 இடங்களில் போட்டியிடுகின்றன. இந்தியா கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 143, காங்கிரஸ் 61 இடங்களில் போட்டியிடுகின்றன. சிபிஐஎம்எல் கட்சி 20, விகாஷீல் இன்சான் கட்சி 12, இந்திய கம்யூனிஸ்ட் 9, மார்க்சிஸ்ட் கட்சி 4 இடங்களில் போட்டியிடுகின்றன. இது தவிர ஜன்சுராஜ், ஏஐஎம்ஐஎம் கட்சிகளும் இந்த தேர்தலில் கவனம் பெறுகின்றன. இவை முறையே 238 மற்றும் 25 தொகுதிகளில் களம் காண்கின்றன.